நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு இயக்குனரை பார்த்து நீ ஒரு நல்ல நடிகண்டா அப்படின்னு பாராட்டியிருக்காரு. யார் அந்த இயக்குனர், எதுக்காக இவர் பாராட்டினாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணா இவங்கெல்லாம் நடிச்சு டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ட் பண்ண படம் தான் படையப்பா. இந்த படத்துல வர ஒரு முக்கியமான சீன் என்ன அப்படின்னா, மணிவண்ணன் வந்து சிவாஜி குடும்பத்தை வந்து சொத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாரு. அதுக்கு வந்து சிவாஜி கணேசன் சொத்தெல்லாம் பிரிக்க வேணாம், மொத்த சொத்தையும் நான் உன் பேர் எழுதி வச்சிருன்னு சொல்லி சொத்து கையெழுத்து போடுவாங்க. அதுல சிவாஜி கையெழுத்து போட்டுருவாரு. சிவாஜிக்கு அப்புறம் சிவாஜியோட மனைவி கையெழுத்து போடுவாங்க. அப்புறம் ரஜினிகாந்த் கையெழுத்து போடுவாரு. அப்புறம் ரஜினிகாந்த் தங்கச்சி படத்துல சித்தாரா கையெழுத்து போடுவாங்க. இந்த கையெழுத்து போடுற சீன் வந்து ஷூட் பண்றாங்களாம் அந்த வீட்டுல. ஷூட் பண்றப்ப இவங்க எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க. இவர் வந்து அமைதியா பார்த்துக்கிட்டே, அவர் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் வந்து பார்த்தவங்களை பார்த்து லைட்டா ஒரு கவலையும் கலந்த சிரிப்புல சிரிக்கணும். கவலை இருக்கணும், அதுல சிரிப்பு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு நடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாராம். அவர் நடிக்கிறாராம். சித்தாரா கையெழுத்து போடுறப்ப அப்ப மட்டும் நீங்க தலையை தொட்டு அழுகணும் சார் அப்படின்னாராம். லைட்டா கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும் சார் அப்படின்னாராம். இவர் கூப்பிட்டு இங்க வாடா அப்படின்னு சொல்லி ரவிக்குமாரை கூப்பிட்டாராம். அது என்னடா சித்தாராவை மட்டும் இது பண்றப்ப இது வரணும், அது என்ன அது என்ன புதுசா நீ பண்ணிக்காமி, ஏன் ரஜினியை பார்த்து நான் பண்ணக்கூடாதா, இல்ல என் மனைவியை பார்த்து நான் பண்ணக்கூடாதா, கதாபாத்திரத்துப்படி அப்படின்னாராம். இல்ல சார், நீ பண்றா, நீ எப்படி பண்ற பாப்போம் அப்படின்னாராம். நீ பண்ணிக்காமி, நான் அதே மாதிரி பண்றேன் அப்படின்னாராம். அப்படின்னோடனே ரவிக்குமார் பண்றாராம். இவங்க பண்றாங்க, அது பண்றாங்க. அதுக்கப்புறம் சித்தாரா கையெழுத்து போடுறப்ப ரவிக்குமார் வந்து தலைய தொட்டு லைட்டா கண்ணு கலங்குனாராம். சூப்பர் அப்படின்ட்டு, என்னடா எனக்கு சொல்லி காமிச்சா திடீர்னு நீ அழுகுற என்னடா அப்படின்னு. இல்ல சார், எதுக்கு அந்த சீனை நான் நடிக்க சொன்னேன் அப்படின்னா, என் மனைவிக்கு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு வாழ்ந்து முடிச்சுட்டா. என் மகன் அவன் ஆம்பளை, அவன் எப்படினாலும் அவன் கைய ஊனி காரணம் வாஞ்சிருவான். ஆனா இது பொம்பளை புள்ள, ஒரு வீடு வாசல் இல்லாம நான் இதை எப்படி கட்டி கொடுக்க போறேன், இதுக்கு என்ன பண்ண போறேன்னு அந்த கவலை நினைச்சேன் சார், ஏன் பொண்ணை நினைச்சேன் சார் அப்படின்னாரா ரவிக்குமார். இதை கேட்ட உடனே சிவாஜி சார் அவர்கள் வந்து, ஏய் சூப்பர்ரா, நீ ஒரு நல்ல நடிகண்டா, உனக்குள்ள ஒரு நல்ல ஒரு நடிகர் இருக்காண்டா, இந்த அளவு அந்த சீனை யோசிச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாராம். இதை வந்து ரவிக்குமார் அவர்கள் வந்து ரொம்ப பெருமையா சொல்றாரு. சிவாஜி சார்ட்ட வந்து இப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறதுல எவ்வளவு ஒரு விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.